ரட்சிப்பு. எத்தனை பேர் சொல்கிறீங்க ரட்சிப்புனால தான் நான் சபையில் உட்காந்துருக்கேன்னு? ரட்சிப்பு இருக்கிறனால தான் நாங்கள் நிற்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் கடைசி மட்டும் அவருடைய ரட்சிப்பு சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. நான் சீக்கிரமாக போக விரும்புகிறேன். 3 பாயிண்டில் என்னுடைய காரியத்தை முடிக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய மிகப்பெரிய தலைப்பு வேறு இடத்துல 2 மணி நேரம்லாம் பேசியிருக்கிறேன். ஆனால் இங்கே 15 நிமிஷத்தில் முடிக்க வேண்டும். இதுதான் சுவிசேஷோட திறமை. ஹல்லேலூயா. சுவிசேஷ திறமையே 10 நிமிஷத்தில் சுவிசேஷம் சொல்லுவது. ஓகே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது. 4:17 மத்தியோ எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தியோ 4:17 பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமாரன் பூமியில் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். 3 பாயிண்டில் சீக்கிரமாக உங்ககிட்ட நான் சொல்லி போய் என்னோடு கூட பயணிப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாருங்கள், பாவிகளை ரட்சிக்க மனுஷன் குமாரன் பூமியில் வெளிப்பட்டார். பார்த்தபடி பூமிக்கு வந்து அடிபட்டு உதப்பட்டு மனுஷன் படைத்த அவர் படைத்த பிள்ளைகள் மத்தியில் அவர் அடிக்கணும், துப்பணும், காரி துப்பணும். இப்படிப்பட்ட வேதனை ஒரு நாளும் ஒரு தகப்பனும் எதிர்கொள்ளவே முடியாதது. தன் பிள்ளையை தன் தகப்பனை அடிக்கும் போது அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் பிள்ளை உங்களை அடித்தால் எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் இந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். இந்த ரட்சிப்பு என்பது காப்பாற்றுவது என்ற அர்த்தம். கைவிடப்பட்ட மனுஷனை காப்பாற்ற ஒரு தெய்வம் இந்த பூமிக்கு தேவை. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ரட்சிக்கும்படிக்கு தேவன் தன் இருதயத்தில் விரும்பினபடியார் அவரை யாரும் புஷ் பண்ணல. தன் விருப்பத்தை பிதாவானவர் குமாரன் எடுத்துட்டு சொல்லும் போது அந்த குமாரன் தானாகவே முன் வந்து இந்த ரட்சிப்புக்குரிய வழி வகுத்து கொடுத்த அன்பின் தேவன் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிற. கைகள் தட்டுவோமாக. ரட்சிப்பு என்பது காப்பாற்றுவது. உங்கள் இடத்துல சுருக்கமாக ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு போகிறேன். வழிபோக்கன் ஒருவன் பெரிய குழியில் விழுந்து விட்டான் என்றால் அவன் ஒருவனாக தனித்து போகிற அந்த வழியில் மிகப்பெரிய குழியில் அவன் விழுந்து விட்டான். ஒருவர் அந்த இடத்துல வந்து இந்த சத்தத்தை கேட்டு குமிந்து பார்க்கும் போது குரல் தான் கேட்குது, ஆள் தெரியல. ஐயா எங்க இருக்கிற? நான் கீழே விழுந்துட்டேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு கூக்குரல் வருகிறது. இன்னொரு வழிபோக்கன் வருகிறான். அந்த வழிபோக்கன் நீயும் விழுந்துட்டியா? ஏன் 2 பேரும் விழுந்திருக்கீங்க? வழி தெரியல, இங்க ஒரு பெரிய குழி இருக்கிறது தெரியல, ஆகவே நான் விழுந்து விட்டேன், என்னை காப்பாற்றும்படி 2 பேர் கேட்கறதை நம்ம இங்க பார்க்கலாம். ஒருவன் வருகிறான். அதே இடத்துல ஒருவன் வந்து சத்தத்தை கேட்டு குளிந்து பார்த்து 2 பேர் விழுந்ததற்கான காரணங்களை அறிந்து கொண்டு கவனமாக சரியான ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். மிகப்பெரிய கயிறை இறக்கி தன் தோளிலே போற்று மேலே ஏறி வந்த ஒரு சம்பவம் தான் இதை காட்டுகிறது. காப்பாற்றுவது. ரட்சிப்பு என்றால் காப்பாற்றுவது. எதில் காப்பாற்றுவது? பாவ குழியில் விழுந்த நம்மளை, சாபத்தில் விழுந்த நம்மளை, அநியாய அக்கிரமத்தில் இருந்த நம்மளை ஒருவனும் நம்மளை விரும்புவார் இல்லை. அந்த விரும்புகிறதுல இருந்து தேவன் முதலாவது உன்னை விரும்பி வந்து அவர் உன்னை சிநேகிதனாக, உன்னை மகளாக, உன்னை மகனாக ஏற்றுக்கொண்டு தன் தோளிலே போற்று சுமந்து ஏறி வந்து ரட்சிப்பு கொடுத்த ஒரு தேவனாகிய கர்த்தருக்கு கைகளை தட்டி நன்றி செலுத்து. ரட்சிப்பு என்பது காப்பாற்றுவது. அதுதான் மத்தேயு 4:13 சொல்லுகிறது. இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது, கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற தேவ மனுஷன் மத்தேயு 4:17 தேவன் 30 வயசு வரைக்கும், தேவன் 30 வயசு ஆரோக்கியமாக இந்த சுவிசேஷம் சொல்வதற்கு மிக முக்கியமான வருஷம் என்னவென்ற வார்த்தை பார்க்க போகிறோம் என்றால் 30 வயசு ஆரோக்கியமாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை மத்தேயு 4:17 தொடங்க ஆரம்பித்தார். அது சிலுவை மரணம் வரைக்கும் அவர் தன்னை காத்துக்கொண்டு தேவன் பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிக்க அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கலாம். மத்தேயு 4:17 அவர் ஆரம்பித்த அந்த ஓட்டமானது சிலுவையிலே முடிவு இருக்கிறது. அல்லேலூயா. அலைந்து திரிந்த அந்த பாதம் உனக்காக சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது. உனக்காக நன்மை செய்து, உனக்காக பாடுபட்டு பரலோக ராஜ்யத்தை உன்னை போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, சுவிசேஷ நிமித்தமாக உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் சிலுவையில் உனக்காக, எனக்காக, நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, வரப்போகிற சங்கதிக்காக அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்த தெய்வமா இருக்கிறார். அவர்தான் காப்பாற்றுவது என்று அர்த்தம். இப்பொழுது நீங்க அநேக மரணத்தில் போய்கொண்டு இருக்கும் போது உங்களுக்காக ஒரு
இருதயத்தை பிடுங்கி கொடுக்க ஒரு நண்பன் என்ன, எப்படியா அவனிடத்தில் அன்பு கூறுவீங்க? அதை விட அதிகமாக தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் சகாயுவுக்கு நடந்தது. சகாயு யார் விரும்புவார் இல்லை, சகாயு நேசிப்பான் இல்லை, சகாயு விரும்பி ஒரு வார்த்தை பேசுவான் அல்ல. ஆனாலும் அவன் வீட்டுக்கு தான் கர்த்தர் போகிறார். அவன் ஒருத்தனை ரட்சிக்கப்பட்ட அந்த பட்டணமே ரட்சிக்கப்படும் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆகிய குழியில விழுந்த அவனை தூக்குவதற்காக நானே போய் அவனுக்கு உன் வீட்டில் இன்று நான் தங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ரட்சிப்புக்கு உண்டான வழியை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த லூக்கா 19க்கும் 23க்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிற்பாடு வருகிறேன். ஹல்லேலூயா. இன்று நான் வீட்டுக்கு தங்க வேண்டும், இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா. மிகப்பெரிய வெளிப்பாடு. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை வர வேண்டும் என்று உன் இருதயத்தில் நீ வாசலை திறந்து கொடுத்தா கர்த்தருடைய வீட்டில் உன்னை கூட்டிட்டு போகும்படிக்கு அவர் உனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ சத்தியத்தை கேட்கிறோம், எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் சபைக்கு வருகிறோம். ரட்சிப்புக்குள்ள நீ இருக்கிறாயா என்று உன்னை நீ பரிசோதித்துப்பா. உன் கிரிகளால வார்த்தையினால எந்த காரியத்திலும் நீ ரட்சிப்பு இழந்திருக்கிற உன்னை சோதித்துப்பார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நீ இருப்பார் என்ற ரட்சிப்புக்கு வெளியே நீ நிற்கிறாய் என்று உன்னை சோதித்துப்பார். இதெல்லாம் போட்டு காட்டுவது எதற்கு? உன்னை காப்பாற்றுவதற்காக. ஒரு ஜீவன் சிலுவையில் தொங்குது உண்மையானால் உனக்கு ஒரு அன்பு இருக்குது, உன் அன்புக்குள்ள வர வேண்டும் என்று கர்த்தர் இன்னமும் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்ம இந்த நேரத்தில் ரட்சிப்பு இழந்து தனியா நிற்கிற? சபைக்கு வர உண்மைதான், எல்லா காரியம் செய்வது உண்மைதான். ரட்சிப்போடு இருக்கிறாயா? இன்னைக்கு ரட்சிப்பு சீட்டு கர்த்தர் உன் பேரில் எடுத்தா ரட்சிப்புக்குள்ளே நீ இருக்கிறியா என்று கர்த்தர் ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களை நாங்களே சோதித்து பாருங்க. நம்மளை நாமே சோதித்து பார்த்தால் குற்றமற்றவர்களாக இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகாயுவை ஒருவனும் பிடிக்காது. விபச்சாரி இடத்துக்கு தான் கர்த்தர் போகிறார். அவருடைய சுவிசேஷம் ரட்சிப்பாக உங்களுக்கும் எனக்கும் இன்னமும் சென்று கொண்டிருக்கிறது. தேவனை அறிவதே ரட்சிப்பு. தேவனை அறிந்து அவருக்குள்ள வாழ்வது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்று அவர் வீட்டில் நீ பிரவேசிக்க வேண்டும் என்றா இன்றைக்கு நீங்க ரட்சிப்புக்குள்ள இருக்கிறீங்களா என்று பரிசோதித்து பாருங்க. எபேசியர் எடுத்துக்கொள்வோமாக. என்னுடைய கருப்பொருள் இந்த வேத வாசனத்தில் இருக்கிறது. எபேசியர் 2:6-17 வரைக்கும் ஒருவர் எனக்காக வாசிங்க. பரிசேரு விட்டுறப்போ பரிசேரு சதிசேரு தேவனுக்கு விரோதமாக, அவருக்கு விரோதமாக நன்மை செய்கிறார், அவர் தூஷணம் செய்கிறார். அவர் ஒன்று சொல்லவில்லைங்க. தேவன ராஜ்யத்தை சுவிசேஷமாக ஜனங்களுக்கு சொன்னது ஒன்று தவிர வேறு எந்த தவறும் செய்யாத சத்தியமுள்ள நீதிமானாய் இருக்கிறார். அவர் ஒரு தவறும் செய்யவில்லை. அவர்களுடைய இழந்து போனதை மீட்கவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் எதெல்லாம் இழந்திருக்கிறான்? பிசாசு ஆரம்பத்தில் ஆதாம் ஏவா தோட்டத்தில் தேவன் தன் சாயலாக படைத்த மனுஷரை வைத்து அவரோடு டெய்லி பேசி கொண்டிருப்பது பிசாசுக்கு பொறுக்காமல் 3வது நபர உள்ள வந்து தேவன் மனுஷனுக்கு கொடுத்த அத்தனையும் பறித்து திருடி போய்விட்டான். இதுதான் அந்த ஆதாம் தோட்டத்தில் நடந்தது. அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தா இது நடந்திருக்காது. நம்மளும் இங்கே நின்றிருக்க மாட்டோம். வேற மாதிரி சப்ஜெக்ட் பக்கம் திருப்பி இருக்கும். தேவன் நம்ம இடத்துல இப்பொழுது ஒன்று கேட்கிற, எந்த இடத்துல நம்ம தவறு செய்கிறோம், எந்த இடத்துல கதவு நீ திறந்து வைத்திருக்கிறார், ரட்சிப்புக்கு உண்டான வழிகளை நான் உனக்கு கொடுத்திருக்க ஒவ்வொரு நிமிஷம் உன்னோடு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் எபேசியர் ஒருவர் எடுத்து படிங்கம்மா. 2:17 வரை. 2:6-7-8-17 வரை. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உட்கார செய்திருக்கிறதுக்காக தேவன் நம்மளுக்காக சிலுவையில் இறங்கி வந்த தேவனாக இருக்கிறார். அவரோடு உட்காரத்துக்காக தேவன் நம்மளை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். எபேசியர்
1, 2, 3 படிங்கம்மா. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை, பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்களை தேவன் எதற்கு வந்தார் என்று இந்த வேத வசனம் நம்மளுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்னையும் உயிர்ப்பிக்குவதற்காக அவர் சிலுவையிலே தன்னை தானே விட்டு கொடுத்தார். அவர் விட்டு கொடுத்ததனால் நம்ம உயிர் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே எனக்கு போதும், உன்னை ரட்சிக்க எனக்கு என்ன ஒன்றும் தேவையில்லை, நான் மறுபடியும் வேற ஒரு காரியம் செய்தேன் என்று கர்த்தர் நினைத்தார். நாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு புத்திரராக பிள்ளைகளாக இருக்க முடியாது. தேவன் இந்த வசனத்தின்படி அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரணத்தினாலும் உயிர் பெறுவதற்காக தேவன் நம்மளை உயிர்ப்பிப்பதற்காக சிலுவையிலே தன்னைத்தானே முன் வந்து ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய நல்லவர் தேவனாய் இருக்கிறார், எவ்வளவு பெரிய நல்ல தெய்வமா இருக்கிறார். இன்று நான் உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று கர்த்தர் அவர் கேட்கும் போது சகாயு இப்போ உடனே இறங்கி வந்து அவனை அன்போடு அணைத்து கொண்டு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து அவன் பேசி கொண்டு இருக்கும் போது அநேக ஜனங்கள் பாவியான வீட்டுக்கு வந்து போஜனம் செய்கிறாயே என்று பார்த்தார்கள். ஆனாலும் கர்த்தர் இன்று நான் உன் வீட்டில் வந்தாதான் நாளை என்னிடத்தில் நீ வருவா, இன்று நான் உன் வீட்டுக்கு வந்தாதா அடுத்த பரதேசில் நீ இருப்பாய், இன்று நான் உன் வீட்டுக்கு வந்தாதா என்னோடு நான் இருக்கும் இடத்தில் என்னுடைய ஊழியக்காரனும் இருக்கும்படி என்னுடைய பிள்ளைகள் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிற தெய்வம். கர்த்தருடைய சிந்தனைகளை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். நல்ல சமாரியனோட கதையை மறுபடியும் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். நீ இவனுக்காது ஏதாகிலும் கூட செலுத்துவீரானால் நான் வந்து அதை செலுத்துவேன் என்று சொன்னவர் இந்த சிலுவையிலே உனக்காக எனக்காக அவன் விலை உயர்ந்த காரியத்தை அவனுக்கு செலுத்தினாலும் பத்தல, இன்னும் உன்னை அநேக காரியத்தில் உலகத்தினால் ஜோடிச்சாலும் பத்தல. உனக்கு ஒரு குறை இருக்கிறது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் அந்த குறைவைகள் நிவர்த்தியாகும். நான் போய் வந்து நான் மறுபடியும் உன்னை விசாரிக்க வரும்போது நீ செலுத்தினதை நான் செலுத்தி தீர்த்து போவேன் என்று சொல்லி அந்த நல்ல சமாரியன் முட்டிகிற காரியத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். நம்மளுக்கு ஆற்றி தேற்றி ஒரு நல்ல சமாரியனாக கொண்டு வந்த தேவன் அப்படியே விட்டு விடவில்லை. இன்னும் உனக்கு ஒரு குறை உண்டு, என்னிடத்தில் நீ பூர்ணமாய் இருக்க வேண்டும்னா, என்னிடத்தில் நீ இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றா, என் ரட்சிப்புக்குள்ள உன்னை நடத்துறது பாத்திரம் அல்ல, என்னிடத்தில் நீர் இருக்கும்படி நான் போய் உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் வந்து உன்னை அழைத்து சென்று போவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்று நீ என்னோட பரதேசில் இருப்பா என்று சொன்ன தேவ மத்தியில் உன்னை கேட்கிறார். இன்று அவர் உன் பக்கத்தில் இருக்க விருப்பம் தான், நீ அவர் பக்கத்தில் இருக்க விரும்புகிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். பக்கத்தில் உள்ளவர் நிறைய காரியங்கள் சொல்லி தேவனை தூஷணப்படுத்தலாம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அவனும் திருடன் தான், அவனும் உலகத்தினால் மறக்கப்பட்டவன் தான், உலகத்தினால் கைவிடப்பட்டவன் தான், வேறு ஒன்றுமில்லை, சம்பாதிக்க வேறு ஒன்றுமில்லை, திருடும் கொள்ளக்காரணமாக இருந்த அவனுக்கு கர்த்தரே இடம் கொடுப்பாரானால் பரலோகத்தில் இது வரைக்கும் 30, 40, 50, 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிற உண்மையது இன்னும் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அவர் வந்தா இந்த நேரத்தில் என்னை நினைத்து கொள்ளும்படி கல்லன் கேட்கும் போது இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று கர்த்தர் உரிமையான வாக்கு தத்தத்தை அவனுக்கு கொடுத்து அன்று நிமிஷம் இன்று நான் இந்நிமிஷம் இந்த வினாடி இந்த நிமிடத்தில் கர்த்தர் உயிர் தெழுந்தும் போது அவனும் உயிர் தெழுந்திருப்பான். இந்த பூமி அவனை புறக்கணித்தது, இந்த பூமி அவனால் மறக்கப்பட்டது, ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மறக்கவில்லை. அவன் ஏற்கனவே கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டிருக்கலாம். வேதம் 4 சுவிசேஷத்தில் நான் படித்து விட்டேன். அவன் எப்போ வந்தான், எங்கே போனார், எங்கே வந்தார் தெரியல. ஆனால் பக்கத்தில் தேவனோடு தொங்கி இருக்கும் போது இன்று நீர் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லும் போது நான் இன்று நாம் என்னோடு கூட நீ இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய நல்ல தேவன். இன்று அதை தான் ஆண்டு உங்களோடு கேட்கிறார். அவருடைய சிலுவையின் வெயிட்டு 135 150 கிலோ வரைக்கும் அவருடைய வெயிட்டு தூக்கியிருக்க உனக்காக கையில் முள்முடி கையில் முள்முடி பாருங்க,
சிஎம் 13லேருந்து 18 சிஎம் கட்ட நூலரு. இப்போ இருக்கிற ஆணி மாதிரி இல்லை, அப்போ வேற ஆணி. சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நலமாக இருக்கும். கர்த்தர் உனக்காக எனக்காக அப்படிப்பட்ட ஒரு வேதனை சுமந்திருக்கிற அந்த நிமிஷத்தில் கூட அவர் சிலுவையில் தொங்கி இருக்கும் போது வலது காலோடு சேர்த்து அடித்து அவரை தொங்க விட்டுருக்காங்க. அந்த உடம்பு பாருங்கள், அந்த நெளிவு வளைவு நெரும்பு முடுக்கும் இட்டி குத்து அவனோடு பேசுவதற்கு அவருக்கு எவ்வளோ மன வேதனையாக இருக்கும். நாம் வேதனையாக இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேச முடியல, ஏன்னா என்னோட வேதனை எனக்கு நான் அமைதியாக இருக்கிறோம். ஆனால் அவர் அது கூட பொருட்படுத்தாமல் சிலுவையில் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சரியாக செய்து முடித்தா. உங்களையும் அப்படி தான் கேட்குறா, உங்களையும் அப்படி தான் சொல்லுகிறா. கடைசி நிமிஷத்தில் நான் உனக்கு கொடுத்த சுவிசேஷத்தை எனக்காக நீ பறைசாற்ற ரெடியாக இருக்கிறியா? எனக்காக எத்தனை பேரை ஆதாயப்படுத்தின பிதா சொன்ன அத்தனை காரியம் சிலுவை பரியந்தமும் நான் கடைசி வரைக்கும் இந்த ரட்சிப்பின் வேலை நான் செய்து முடித்தேன், எல்லாம் முடிந்தது என்று வேலை வந்தது என்று பிதாவே என்று சொல்லி தலை சாய்த்த தேவன் அவர் சுவிசேஷத்தின் நண்ட புருஷனாக இருக்கிறார், நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். சுவிசேஷம் ஒரு ஆளாக இருந்தாலும் 10 ஆளாக இருந்தாலும் கரெக்டாக வார்த்தை கேட்டு அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை பரலோகத்துக்கு ஆதாயப்படுத்தி கொண்ட தெய்வம் நம் தெய்வம். தேவனுடைய சுவிசேஷத்தினாலே பைத்தியமாக இருக்கிற உங்களை எங்களை கர்த்தர் ரட்சித்து ஆசாரியராக தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நம்ம இருக்கும்படிக்கு இந்த சுவிசேஷம் மூலமா உங்களையும் என்னையும் அவர் ரத்தத்தை சிந்தி விலக்கரைய பண்ணி இருக்கிறார். ஆகவே இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் ரட்சிப்பின் நிமித்தம் ஒருவனும் அசட்டை பண்ண கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் ரட்சிப்பு என்பது மனுஷனால கிடைக்கவே முடியாது. சம்பாதித்த ஒருவர் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அது சிலுவையிலே சம்பாதித்து ஜெயம் பெற்று பூமியிலும் ஜெயம் பெற்றார், வானத்திலும் ஜெயம் பெற்றவர், பாதாள திறவுகோல் உடைய தேவன். உங்களுக்கு தெரியுமா, சுவிசேஷ சிலுவையோடு நிற்கவில்லை. மூன்றாம் நாள் உள்ள மண்ணுக்குள்ள பூமி இறுதியில் எதற்காக இருந்தா? பழைய ஏற்பாடு இல்ல, அழிக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை சொன்னார். அதுதான் 3 நாள் கீழே இருதயத்தின் பூமி இறுதியில் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கல்லனுக்கு மட்டும் சுவிசேஷம் சொல்லல, கல்லன் கடைசிக்கு 2வது ஆள் கடைசியாக அவர் போய் சுவிசேஷம் சொன்னது. முன்காலத்திலே பாவத்தில் சாபத்தில் மரித்த ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். அவர்கள் தான் தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தார்கள். அவர் பூமிக்கு கீழே ஒவ்வொரு நரகத்தில் பிசாசினால் கட்டுண்டு இருக்கிற இருளில் இருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சுவிசேஷம் சொல்ல சர்வ வல்லமை உள்ள தேவனார்கள். சுவிசேஷத்தினாலே மனிதர்களும் அவரால் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். செத்து போன ஆத்மாவையும் அவரால் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். கர்த்தரால் செய்யக்கூடாது ஒன்றுமில்லை. உங்களால் முடியாதது கர்த்தரால் முடியும். சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களுடைய ஈவல்ல. கர்த்தர் சம்பாதித்து கொடுத்தவைகளை அசட்டை பண்ணாமல் கவனமாக கை கொண்டு ரட்சிப்பு நிறைவேறும் வரைக்கும் அந்த ரட்சிப்பு அசட்டை பண்ணாமல் எல்லோருக்கும் பொறுமையாக கவனமாக எல்லா காரியத்திலும் நீங்கள் சரியா இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, சிலுவையில் எல்லாவற்றையும் உனக்காக நான் செய்து முடித்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று நீ என் வார்த்தைக்கு செவி கொடுப்பீரானா நான் உன்னை நினைத்தருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரக்கத்தின் தெய்வம் ரட்சிப்புக்கு காப்பாற்றும்படி இந்த மனுக்குலத்துக்கு இறங்கி வந்தவராக இருக்கிறார். அவருடைய முன்னுக்கு இருக்கிற தரத்துணி கிழிஞ்சது என்று பார்க்கிறோம். உனக்காக சதை என்ற தரத்துணி கிழித்துதான் ரத்தம் தண்ணியாக இந்த பூமியில் வடிந்தது. இந்த ரத்தம் தண்ணியாக கடைசியாக தண்ணி தான் வரும் சரீரத்திலிருந்து. அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட அவருடைய இருதயத்தில் அவர் அந்த சரீரத்தில் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் திரை துணியான சரீரத்தை கிழித்துதான் அவர் உனக்கு ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிழித்து நாராக ஏத்தி உதைச்சாங்க, துப்புனாங்க. எல்லாவற்றிலும் மிகப்பெரிய 150 டன் அந்த சிலுவையை தூக்கி
கிலோ தூக்கி அவர் உனக்காக எனக்காக சிலுவை வரைக்கும் கொல்கொதா மலையில் அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருந்தார். பிதா செய்த எல்லா காரியத்திலும் அவர் கவனமாக இருந்து கடைசி வரைக்கும் இந்த ரட்சிப்பை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவனுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, இன்று உன் வீட்டில் இடம் கொடுத்தால் என் ரட்சிப்பு வரும். என் ரட்சிப்பு வந்தா இன்றைக்கு நீ என்னோடு பரதேசில் இருப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்கு உள்ள பட்டயம். உனக்காக எனக்காக இன்னும் அவரை தியானித்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? இதோ சீக்கிரத்தில் வருகிறேன், ஒருவன் தன் மானத்தை காத்து கொள்ள வருகிறன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்ல. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்கு விரோதமாக செயல்படுவீரானால் கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். இன்று நீங்க உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் உன் வீட்டில் வந்தால் அங்க ரட்சிப்பு உண்டு. இன்றைக்கு சிலுவையில் அவரோடு கூட நாமும் இருக்கிற சூழ்நிலை வந்தால் அவர் நம்மை நினைத்தருள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் விட்டு விலகி போகக்கூடாது. ரட்சிப்பு இழந்து போகாதீர்கள். என்ற அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்த நம்மை அவர் இரு தரத்தாரியம் ஒன்றாயாக்கி பாவத்தை அவர் சுட்டெரித்து அக்கிரமத்தை கொன்றார் என்று வேதம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அக்கிரமத்தை அவர் சிலுவையிலே கொன்று போட்டார் என்று பார்க்கிறோம். இரு தரத்தாரிய சமாதானத்துக்குள்ள வருவதற்கு ரட்சிப்பு. ஒருத்தர் சண்டையா இருந்தா ஒருத்தர் பேசி சமாதானம் பண்றாங்களே, அதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ரெண்டு பேர் சமாதானத்தில் இருக்கிறாங்க, பிதா பரிசுத்த, ஜனங்க பாவித்தில் இருக்கிறாங்க. ஒருவன் இறங்கி அந்த குழியில இருந்து காப்பாற்றினது போல தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து இரு தரத்தாரியும் ஒரு நிலை சமநிலைக்கு வந்து தன்னுடைய சரிதத்தை அவர் சிறுசலாக கிழிச்சு போட்டு, நான் செத்தாலும் பரவாயில்லப்பா, நீ வாழணும். ஹல்லேலூயா. ரட்சிப்பை சுவிசேஷமாய் கொடுத்த தேவனுக்கு கைகளை தட்டுவோமாக. ஹல்லேலூயா. 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 தேங்க்யூ.